பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளில் இந்த காணொளி மூலமாய் உங்களுக்காக ஜெபிப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்று கூட நான் வசனம் சொல்லுகிறது, வியாதிஸ்தலர்களுக்கு பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்று. ஆம், வியாதிஸ்தலர்களுக்கு மருத்துவம் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வியாதிஸ்தலர்களை குணமாக்குகிறவராய், எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரை தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறீர்களோ உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவாராக. நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காணொலி மூலமாய் இங்கே இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம், இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறேன். அவர்கள் எந்த வியாதியில் இருந்தாலும் அப்பா அந்த வியாதி நீங்கள் அவர்கள் குணமாகும்படியாயும் செபிக்கிறேன் ஆண்டவரே. 38 ஆண்டுகளாய் பெதஸ்தா குளத்தில் ஒரு மனிதன் படுக்கையோடு கூட இருக்கும்போது கர்த்தர் அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய வியாதியை மாற்றின தேவன். ஒரு பிறவி குருடனை அப்பா ஸ்தோத்திரம் அவர் மேல் மனதுருகி அவரை குணமாக்கின தேவன். இந்த நாளில் இந்த காணொலி பார்த்துருக்கிறவருடைய ஒவ்வொருடைய பலவீனமும் ஆண்டவரை மாறும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இந்த வியாதியோடு கூட வாழ்வதை காட்டிலும் சாகுவது எனக்கு நலம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் வாழ வைக்கிறவர், அவர் ஜீவனை உண்டாக்குகிறவர் என்று அவர்கள் அறியத்தக்கதாய் கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆஸ்துமா வியாதிகளும் குணமாகட்டும். எல்லா கேன்சரும் இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும். நெடுநாளாய் காணப்படுகிற அந்த தலைவலி, ஒற்றை தலைவலி இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. வயிற்றுப்பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்ப்பப்பையில கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போகும்படியாயும் செபிக்கிறேன். முதுகு பகுதியில் காணப்படுகிற அப்பா ஸ்தோத்திர பலவீனங்கள் அப்பா ஸ்தோத்திர இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாய் செபிக்கிற வேத வசனம் சொல்லுகிறது, தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்று. இயேசுவின் நாமத்தினால இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் சுகமாகட்டும் ஆண்டவரே. எல்லா கிட்னி இருக்கிற கல்களும் கரையிட்டும் ஆண்டவரே. எல்லா தோல்வியாதையும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாக நான் வேண்டுகிறேன் ஆண்டவரே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன இயேசுவின் அன்பின் கரம் இங்கே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தரும்படியாய் செபிக்கிறேன். அவர்கள் வியாதி நீங்கி அப்ப நல்ல சுகமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வியாதிகளை நீங்கி கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவாராக. ஆமென் ஆமென்.